இந்த மாங்காய் ரசத்துக்கு இந்த கத்திரிக்காய் வறுவல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ஒரு கிளறிட்டு இந்த மாதிரி இட்லி கொப்பரை இருந்தாக்க இப்படி வச்சு மூடி வச்சுருங்க. மூடுனீங்கன்னா இதில் உள்ள வேர்வையிலே அந்த தண்ணி இறங்க அந்த காய் வெந்துடும். வேக வெட்டி மிளகாத்தூள் சேர்க்கும்போது நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் உடையாமல் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கலர் காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நாட்டு காய் வாங்கி பொரியல் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டு மிளகாத்தூளுங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் கேளுங்க, வாட்ஸ்அப்பில் நம்பருக்கு நான் அனுப்பி விடுறேன். இது வீட்டு மிளகாத்தூள் எல்லாத்துக்குமே போடலாங்க. கறி குழம்பு, மீன்